தலையில் ஈட்டி இறங்கி தனியார் பள்ளி மாணவர் மூளைச்சாவடைந்த விவகாரத்தில் மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் வடலூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் கிஷோர் என்ற மாணவர் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் கடந்த 24ஆம் தேதி பள்ளியின் விளையாட்டு திடலில் வட்டு எறிதல் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அருகே ஈட்டி எறிதல் பயிற்சியிலும் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதில் மாணவர் ஒருவர் எறிந்த ஈட்டி கிஷோரின் தலையில் இறங்கியதில் படுகாயமடைந்த அவர் மூளைச்சாவடைந்தார். இந்நிலையில் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிஷோர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெரும் துயரத்திற்கு இடையே மாணவரின் கண்களை தானம் வழங்குவதாக கிஷோரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதனால கண் தானம் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காரு. அவங்க அதை டெஸ்ட் பண்ணாங்க சார். டெஸ்ட் பண்ணும்போது இயற்கை சுவாசத்தை இது பண்ணும்போது ஹார்ட் நின்றுடுச்சு சார். அதனால கண் தானம் மட்டும்தான் முடியும். நாங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். அவ்வளவு வேற எதுவும் சொல்லல. எனக்கு தெம்பு இல்லை. 5000 கடலூர் மாவட்டம் வடலூரில் தலையில் ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த மாணவர் கிஷோரின் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சிலம்பாட்டத்தில் மாநில தேசிய அளவில் பல சாதனைகளை புரிந்துள்ள மாணவர் கிஷோரின் மரண செய்தி கேட்டு தாம் மிகுந்த வருத்தமுற்றதாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். மகனை இழந்து தவிக்கும் கிஷோரின் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.